ஐயோ சீக்கிரமாண்ணா அண்ணா அண்ணா எனக்கு பையன் பிறக்குதுண்ணா தங்கச்சி அண்ணா என்ன கல்யாணமாக குழந்தை எப்படி குழந்தை இருக்க முடியும்? ஐயோ அது இல்ல தங்கச்சி சொல்லிட்டு இந்த குடிசுக்குள்ளால ஒண்டி வருவலா தன்னந்தனிமையா நான் இங்க இருக்கும் பொழுது என் குடிசைக்கு வெளியே பலார் பலார்னு தலார் தலார்னு செக்க செம்மூஞ்சி பையன் வந்துட்டு போறான் வர்றான் பூரான் அவன் யாருன்னு கேட்டு கூட்டுவான்னா தங்கச்சி நான் கதவே போட்டு வரேன். போட்டு நான் 4 பக்கம் சுத்தி பாரு. 4 பக்கமா? ஆமா. இந்த சாமி நினைச்சு அந்த சாமி நினைச்சு எனக்கு அம்மாட உண்டா குசல காத்துறாங்க. என்ன தெரிவித்தால் பொம்மை நாயகம் ஏங்க சின்ன வேலைங்களே என் குடிசைக்கு முன்னாடி இப்படி பலார் பலார்னு இப்படி தலா தலார்னு வந்து வந்திருக்கிறீங்களே அம்மா கேட்க சொன்னாங்க யாரு கேட்டவா நான் யாருக்கு மாட்டு வெடி கிடைச்சில்ல தீ சச்சேன்னு நான் தடியணி ஊர்றேனா ஓ வரதாண்ணா எத்தனைக்கு காரணம் நூதாண்ணா மரியாதைக்கு போய் ஐயா தர்மகர்த்தா வரதராஜன் ஐயா அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பு. எதுக்கு? பாமல் அடிச்சிருக்கா குழந்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பண்ண மாட்டாங்க அந்த மனுஷன் யார் என்று கேட்ட மாதிரி தினமும் உன் குடிசை காவல் காக்க வருவாரு. ஆதி மாதாரி சின்னான் அந்த சீருள்ள சின்னாபுரத்து செல்வனான் முத்து வீரன் கார்வல்ல வளர்த்தால் உன் காவலுக்கு வந்தேன் அடி பெண்ணே என்று திட்டவட்டமாக எனக்கு நீங்க என்ன அடிச்சுக்கிட்டே கூட போட்டு கொடுக்க மாட்டேன். கண்ணே நீ நானும் வாப்பமா கண்ணே பாப்பா எனக்கு சந்தேகம். என்ன தங்கச்சி முன்ன ஒரு வெடி வெடிச்சு அது என்ன கொல்லு பட்டாசா? இல்ல கோத பட்டாசு வாடு 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 வாடு
கேள்வி மயிர் பிடிக்க இருக்கு. நீ இந்த கூத்தோட நீ அவ்வளவுதான். ஆனா யாருன்னா அது இத்தனை நாள் நம்ம குடிச்சு காலை மேல போடு சாமி, அப்ப சினிமா படம் பார்க்க முடியும். காலு மேல போடு. நீ சொல்லு நான் போடுறேன். இத்தனை நாள் குடிச்சு காவலுக்கு யார் வந்திருந்தாங்க? ஆதி மாதாரி சின்ன அவருக்கு வந்து கட்டி திண்டி கையில போற என்ன இருக்கு? ஏமா அவர் சொன்னாருமா, இத்தனை நாள் நம்ம காவலுக்கு யார் வந்திருந்தாங்க? சின்ன வந்திருந்தான். ஆமா, இன்னைக்கு அப்பனுக்கு வரலாம் மகன் வந்துக்கிறான் நம்ம காவலுக்கு. ஆனா அப்பனுக்கு பதிலா அவன் வந்திருக்கானா? கட்டிக்க ஒருத்துக்கு நாசமா போனவனே கட்டி திண்டி. ஆனா அப்பனுக்கு பதிலா அவன் வந்திருக்கானா? ஆனா அந்த சின்ன பையனா, ஆனா அந்த மாதிக மகனா, நான் குச்சி மிட்டாய் சாப்பிட்டு கீழே போட்டுருவா, அது எடுத்து வந்து அவன் சின்ன பையன் சாப்பிட்டு இருக்கிறானா? அந்த பையனா என்ன வந்த உடனே நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு பூத்த காலாயவன் வந்த உடனே அப்படியே அப்படியே அவந்துட்டு வரான். சொல்லிவை அப்படி காவலுக்கு வந்தது உண்மையா இருந்தா நான் சொல்ற மாதிரியே சொல்றியா? காருள்ளே வனத்தாள் உம்மி காவலும் பதினென்றி எந்திரி வனத்தாள் உம்மி காவலும் படலை சாத்தி உம்மி குடிசைக்குள் போய் பாடுந்தா. அப்படி காவலுக்கு வந்தது உண்மையா இருந்தா உருவன கத்தி உரையில் போடாமல் படிக்கி, நின்ற கால்கள் சோறாமல் படிக்கி, விழித்த கண்கள் மூடாமல் படிக்கி, அப்படியே படு உச்சார காவல் காக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோயே அப்படியே ஆணை அடிக்க சவுக்குல அடிக்க செய்திருவேன். ஜாக்கிரதை. விழித்த கண்கள் மூடாமல் படிக்கி, நின்ற கால்கள் சோறாமல் படிக்கி, அது மட்டும் இல்லாமல் உருவன கத்தி உரையில் போடாமல் படிக்கி, படு உஜாரா காவல் காக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோயே ஒரே வெட்டுத்தான் கத்திலேயே ரெண்டா போயிரும். இவ்வளவு நேரம் சின்ன வரலன்னு சொல்லிட்டு பாதி ராத்திரி சரியாவே தூங்கல. அதனால எனக்கு தூக்கம் வருது. நான் கதவை சாத்திக்கிட்டா படக்கி சாத்திக்கிட்டாலே படல சாத்திக்கிட்டா மூடிக்கிட்டான் பாருங்க. எது கால் தானே சரி, நான் இது கால் என்ன தெரிவித்தான்? அம்மா ஒண்ணு சொன்னாங்க. என்ன ஏங்க பாரு, அம்மாவுக்கு செல்லுபடி ஆகாது. எப்படி உங்க ஜலாப்பல வேலையாகாது. காவலுக்கு வந்து உண்மை என்றால் காவலுக்கு வந்தது உண்மை என்றால் உறவின கத்தி உரையில் வைக்காமடைக்கு, விழித்து கண்கள் மோடாமல் பிடிக்கி, நின்றங்காக சோறாமடைக்கு, காரெல்லாம் வனத்தால் பொம்மி காவல பதனமின்றி கூறிய படல சாத்தி அம்மா கூ 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 குடிச்சுக்கிட்டு படுத்து நாதியர் முன்ன குடிசுக்குள் படுத்துக் கொண்டான். மழையோ பெய்கிறது, செடியோ குலுங்குகிறது, ஊத காத்த சீதமலை ஏகச்சக்கரமாக அடிக்கிறது. அப்படி இருக்க இவன் மட்டும் மலையில் நனையாமல் குடிசுக்குள் படுத்திருக்கிறான். நான் மலையில் வெளியே நின்று வேச்சாரப்பட வேண்டுங்க.
மகனே